மாந்தி இருக்கா மாறும். ஓகேங்களா? இப்ப இதுக்கான டைம் வந்து கொஞ்சம் நான் அதிகமா எடுத்துக்கிட்டேன். பட் ஆனா இதெல்லாம் சீக்கிரமா முடியும். 2ல மாந்தி இருந்தா, யாருக்கெல்லாம் 2ல மாந்தி இருக்கு, ஜாதகத்தை பார்த்துருக்கீங்களா? 2ல மாந்தி இருந்தா அவங்க எல்லாம் கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் இப்ப சொல்ல போடுற பதிவு உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு நீங்க சொல்லணும். படிக்கல. 2ல மாந்தி இருக்கவங்களா கொஞ்சம் கமெண்ட்ஸ் போட சொல்லிருக்கேன். ஓகே சரி. இப்ப 2ல மாந்தி இருக்கு. உங்களுக்கு எந்த லக்னமா வேணா இருக்கட்டும்ங்க. 2 உங்க குடும்பஸ்தானம், அதாவது 2னா என்னன்னா உங்களுக்கு தனம், உங்களுக்கு வர வருமானம் மாந்தி தான். அந்த மாந்தி வந்து தடுக்குது. உங்க குடும்பம் இருக்கு, அங்க மாந்தி இருக்கா, உங்க குடும்பத்துல வந்து சந்தோஷங்கள் வந்து குறைவா இருக்கும். பணம் இருக்கும், படிப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா வீட்டுல உட்காந்து நிம்மதியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஒவ்வொருத்தர் கூட பேசாம இருப்பீங்க. ஒரு சந்தோஷம் இருக்காது, சண்டை போட்டுப்பாங்க, பணம் நகை எல்லாமே இருக்கும். ஆனா வந்து நிம்மதி இருக்காது. வாக்கு, நீங்க ஒரு விஷயத்த வந்து சொல்லுவீங்க, இதை வந்து நான் இப்ப பண்றேன், இதை வந்து இப்ப கொடுக்குறேன் அப்படின்னு அந்த வாக்கை வந்து சரியா காப்பாற்ற முடியாது 2ல மாந்தி இருக்கிறவங்களுக்கு. அல்லது திக்கி பேசுவீங்க. அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா 2ல மாந்தி இருக்கு, மாந்தி கூட கேது எல்லாம் இருந்துருச்சுன்னா அந்த திக்கு வாயிலா இருக்கிற குழந்தைங்க எல்லாம் அதுதான். 2ல மோஸ்ட்லி வந்து லக்ன மாந்தி மாதிரியே அந்த அளவுக்கு இல்லைனாலும் 2ல மாந்தியும் வந்து பாத்தீங்கன்னா தனம், குடும்பம், வாக்கு இல்லைங்களா? சோ அது எல்லாமே கெடுக்கும் 2ல மாந்தி இருந்தா. யாருன்னா 2ல மாந்தி இருந்தா சீக்கிரமா வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப 2ல மாந்தி இருந்தா நான் என்ன ஸ்தலங்கள்னு போட்டுறேன். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. 2ல மாந்தி இருக்கிறவங்க உங்களோட குடும்பத்துல ஒற்றுமை வந்து குறையும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2ல மாந்தி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு பாக்குறதுனால அது வந்து பாத்தீங்கன்னா உங்க லக்னத்துக்கு 8ஆம் வீடா அமையறதுனால நிச்சயமா வந்து 2ல மாந்தி இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறது. ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, 10 பேர் போறீங்க, உங்களுக்கு கிடைக்காம போகும். ஏன்னா அதிர்ஷ்டமே இருக்காது. ஏதாவது ஒரு வம்பு, ஏதாவது பேச்சுனால, ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா பேச்சுல மாந்தி வந்துருச்சு, 8ல வருது. பேச்சுனால உங்க வார்த்தைகள் விட்டு அதனால ஒரு சண்டை, அதனால வந்து ஒரு பிரச்சனை, எதுக்குடா இதை பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா இந்த 2ல மாந்தி இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அது இருக்கான்னு பாத்துக்கோங்க. எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த இதை முடிச்சிட்டோன்னு உங்களுக்கு 2ல மாந்தி இருந்தா என்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்றேன். ரெண்டில் மாந்தி இருக்கிறவங்க நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா முதல் வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து ஒரு வாட்டி பரிகாரம் பண்ணா போதுங்க. இந்த லக்னம் மாந்தி அண்ட் சந்திரன் கூட மாந்தி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேஷ வீட்டுல மாந்தி இருக்கிறவங்கள மாதிரி வருடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வாட்டி என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வந்து சென்னை, திருவள்ளூர், திருவாலங்காட்டுல சனிக்கிழமையில போய் மாந்தி பரிகாரம் பண்ணிட்டு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பழமுதிர் சோலை நீங்க வணங்க வேண்டிய மாந்திக்காக நீங்க வணங்க வேண்டிய ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா பழமுதிர் சோலை, முருகப்பெருமானோட 6 படை வீடுல ஒரு வீடான பழமுதிர் சோலைக்கு நீங்க போக போறீங்க. ஒரே வாட்டி வாழ்க்கையில ஒரு வாட்டி மாந்திக்கு பண்ண போறீங்க. அண்ட் வந்து உங்களால முடிஞ்சா சில கர்ம காரியங்களுக்கு உங்களோட பணத்தை வந்து கொடுக்கலாம், அல்லது நீங்க வந்து அவங்கள வந்து அடக்கம் செய்யறதுக்கு ஒரு வாட்டி பண்ணீங்கன்னா போதும். ஆண்டுக்கு ஒரு வாட்டி இல்ல, ஒரே வாட்டி பண்ணீங்கன்னா போதும். இந்த ஆண்டுக்கு ஒரு வாட்டி சொல்றவங்க வந்து லக்ன மாந்தி இருக்கிறவங்க மட்டும்தான். நீங்க வாழ்க்கையில ஒரு வாட்டி இதை 3த்தையும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நீங்க பாப்பீங்க மக்களே. இது 100% உண்மை. ஓகேங்களா? ஷாப் பண்ணிக்குமா. நகுல் லக்னத்துல வந்து மாந்தி இருந்தா